வாங்க. வா சக்தி, ஜெய், அபி, வாங்க வாங்க. ஆமா சித்தி. என்ன தம்பி எங்க? அவங்க வந்துகிட்டு இருக்காங்க சித்தி. வந்துருவாங்க, சாயந்தரம் வந்துருவாங்க. என்ன சித்தி, உன்னை தவிர வீட்டில் வேற யாரையும் காணோம்? ஜோதி சித்தியெல்லாம் காணோம். பாப்பா, சித்தியும் ரம்யாவும் வெளியே அந்த பூ பழம் எல்லாம் வாங்கணுன்றதுக்காக வண்டியில் போயிருக்காங்க. சித்தப்பாவும் கொஞ்சம் ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. நான் தான் வீட்டில் இருக்கேன். சக்தி உட்காரு, நான் உங்களுக்கு காப்பி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை சித்தி, காஃபிலாம் இப்போ வேண்டாம். வரும்போது தானே சாப்பிட்டுட்டு வந்தோம், இருக்கட்டும், சாயந்தரம் பார்த்துக்கலாம். இப்போ காஃபிலாம் வேண்டாம். சரி பாப்பா, பேக்கெல்லாம் எங்கே? இந்தா அந்த ரூமில் வைங்க. இப்போ மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க, சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம், சரியா? உங்களுக்கு வேணா காப்பி போட்டு தரவா ஆச்சி? சரியாச்சி. இல்லை சித்தி, அதெல்லாம் வேண்டாம். இப்போ காப்பி குடிச்சா அப்புறம் மத்தியானம் சாப்பிட முடியாது. மணி என்ன? மணி ஆச்சுல, வேண்டாம். அதுங்க குடிக்கிறதா குடிச்சிட்டு போகுது. பிள்ளைகளை ஒன்று சாப்பிட விட மாட்டேங்காதுங்க இப்போ உள்ளவளுங்க. பிஸ்கட்டை கொடுக்காத, காப்பியை கொடுக்காத. நாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கொடுக்காமையா வளர்த்தோம். இப்போதான் அதிசயமாக வளர்க்கீங்க. ஏன் ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறதுனால மத்தியானம் சாப்பிட முடியாதாக்கும்? இல்லை சித்தி, பரவாயில்ல, இருக்கட்டும், இப்போ வேண்டாம். வேற யாராவது வரும்போது மொத்தமாக போடும்போது போட்டுக்கலாம். இப்போ எனக்கு பிள்ளைகளுக்கும் எனக்கும் வேண்டாம். ஆட்டோவில் இப்போ வந்தீங்க? இல்லை சித்தி, வித்யாவும் கணபதியும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. நான் இறக்கி மட்டும் விடுங்க, நாங்கள் ஆட்டோ ஏறி போயிருக்கிறோன்னு. அதுக்கு தான் கேட்கல, வந்து இறக்கி விட்டு தான் போதுங்க. சித்தி, நாங்கள் வேணா மாமா வீட்டுக்கு போய் மாமா பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் பாப்பா, இரு, உங்கள் சித்தி வந்துக்கிறட்டும். இல்லைன்னா அது வேற எதையாவது சடப்பா. கல்யாண வீடு இதுவா அது வாம்பா. நீ அதனால இருந்து சாப்பிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மாமாவை பாருங்க. சரி சித்தி. தாரா வந்துட்டாளா? ஆமாம், நானும் பார்க்கல. ஆனால் சொன்னான், வித்யா சொன்னான், தாரா வந்துட்டா, அவன் நேராக வந்து மாமா வீட்டில் இறங்கிட்டா போல. அதனால் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய் அக்கா. மேடம், என்ன பண்ணுறீங்க? வாங்க தாரா தேவி மேடம், வாங்க வாங்க. என்ன மேடம், இப்போ தான் வரீங்களா? இல்லைக்கா, நான் தான் சொன்னோம்ல, காலையிலேயே 10 மணிக்கு வந்தாச்சு. மாமா வீட்டில் லக்கேஜெலாம் வச்சுட்டு, சரி இங்கே என்ன நடக்குது, கல்யாண வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னக்கா, வீட்டில் ஜோதி சித்தி யாரையுமே காணோம். நீங்கள் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க ஏதோ கடைக்கு பூ பழம்லாம் வாங்க போயிருக்காங்களாம். நான் சரின்னு அத்தான்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க உள்ளே இருக்கு. ஆமாம் சித்தி அங்கே? அம்மா உள்ளதாங்க்கா உட்காந்துருக்கா. பிள்ளைங்க அங்கே டிவி, ஏற்கனவே டிவி ஓடிக்கிட்டு இருந்ததில்ல, அதனால் பிள்ளைகளும் உட்காந்துருச்சுங்க, அம்மாவும் கூட உட்காந்துருக்கா. சரி நீ பின்னாடி இருக்கேன்னு சித்தி சொன்னான், அதனால தான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஆமாம், எங்கள் அத்தா எங்கே? உங்கள் அத்தா வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தா நேராக திருநெல்வேலி போயாச்சு. என்னை போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்படியா? சரி சரி, வரட்டும் வரட்டும். ஐயோ பாவம் மனுஷன், ஓடா தேய்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும். சரிக்கா, சேலையெல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு சேலை அயன் பண்ணணும். நீங்கள் சித்தி வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, பேசாமல் அங்கே கொண்டு வந்து கொடுத்துறவா? கொடு தேவி. இன்னும் அயன் பண்ணலையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப சொல்லிடுவாங்கல்ல, மத்தியானம் சாப்பிட்டுட்டு. மணி இப்பயே 1 ஆயிடுச்சு, 3, 3:30 போல் கிளம்புனாங்க. ஆமாக்கா, பொன்னாளைக்கு யார் போகிறா? நீ போறியோ? என்னைய சித்தி போகத்தான் சொன்னா, ஜோதி சித்தி. ஆனால் அக்கா சொல்லி விட்டா, பாரு பிள்ளைகளை ஒழுங்கா நீ எங்கேனாலும் போ, ஆனால் பிள்ளைகளை கூடயே கூட்டிட்டு போனா. இது ஏதோ சுமோவில் தான் போகிறாங்க போல். ஏற்கனவே ரம்யாவும் அவள் வீட்டுக்காரர் அவள் பிள்ளைகள் எல்லாம் ஜோடியாக தான் போகணுமாம்ல. இங்கே தான் யாரும் ஜோடி இல்லாமல் தானே இருக்கோம். அதனால் அவள் வீட்டுக்காரர் மட்டும் வர்றதுனால அவங்க 2 பேர் போகிறாங்க போல். கூட ஒரு ஆள் போகணுன்னா நான் போனால் என் பிள்ளைகளும் கூட வரும். அதனால் நான் போகணுன்னா போகிறேன், ஆனால் என் பிள்ளைகளையும் கூட்டிட்டு தான் போவேன்ட்டேன். அதனால் இப்போ கூட வித்யா தான் போவான்னு நினைக்கிறேன். அதனால் நான் போகலை. சரிக்கா. ஏக்கா, அப்போ நம்ம கிடைக்கிற கேப்பில் எனக்கு கொஞ்சம் கொலுசு பற்ற வைக்க வேண்டியிருக்கு. போய் பற்ற வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வருவோமா சாப்பிட்டுட்டு? போகலாம் தேவி. ஆனால் என்ன, போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம், சரியா? அப்புறம் நம்மளால தான் லேட்டுன்ற கூடாது. சரிக்கா. மாமா வீட்டில் எங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு நான் வரேன். வந்து இங்கே சேலை அயன் பண்ண கொடுத்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாம், சரியா? அதுக்குள்ளேயும் அப்படியே அயன் பண்ணி வச்சுருவாங்க. நம்மளை கிளம்ப சொன்னாங்கன்னா நம்ம பேசாமல் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். சரி தேவி. அக்கா, வித்யா ரம்யா எல்லாம் அழகாக கிளம்பி பொண்ணழைக்க போயிடுச்சுங்க. சரி நம்ம இங்கே வந்து பொறுமையாக கிளம்பலாம் பிள்ளைகளை கிளப்பிட்டுன்னு பார்த்தா கடைசியாக நம்மளை கோலம் போட சொல்லிட்டாங்க. இன்னும் சீக்கிரம் கோலத்தை போட்டுட்டு அவங்க பொண்ணு அழைச்சி வர்றதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் சேலையை கட்டி ரெடி ஆகணும்க்கா. ஆமாம் தேவி, இப்போ சமையல்னாலும் நான் ஏதாவது சமாளிச்சிருவேன். கோலத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது.
இப்போ கோலம் எப்படி நம்மளா போகிறது? அக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்ரீகுட்டி அம்மா எல்லாம் நான்லாம் இருக்கோம். நாங்கள் எப்படினாலும் கோலம் போட்டுருவோம். நீ கலர் கொடுத்துருவேல்ல? தேவி, நான் கலர்லாம் கொடுத்துருவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எந்த மாதிரி கோலம் போட போகிறீங்க? ரொம்ப பெருசாக நேரம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க என்ன? அக்கா இந்த தரையில் எப்படி தான் கோலம் போடுறதுன்னு தெரியல. ஆனால் உள்ளே பார்த்தியா நல்லா இருக்குது. ஆனால் என்ன, இந்த செக்யூரிட்டி வா இங்கே தான் போட சொல்கிறாரு. சரி, கலர் கோலப்படிலாம் இருக்கா? ஆமாக்கா, வந்த ஆட்டோலையே மாலாக்கா பைக்குள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்காளாம். அதை எடுக்க தான் போயிருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் கோலத்தை போடுங்க, நான் கலர் கொடுத்துட்றேன். சரியா? எனத்தையாவது சிம்பிளாக போடுங்க. ஆமாம் ஆமாம், சிம்பிளாக தான் போடணும். அப்புறம் நம்மளா இருந்துக்கிட்டு என்னத்த பண்ண? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, வேற யாராவது கூட வருவாங்கன்னு பார்த்தா வேற யாரையும் காணோம். சரிக்கா, நம்ம எனத்தையாவது ஒரு கோலத்தை போட்டுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். சரியா? சரி தேவி, நான் அந்த பொடியெல்லாம் சின்ன சின்ன டப்பாவில் தட்டி வைக்கிறேன். சரியா? சரிக்கா, நீ தட்டி வை. நான் அந்த அம்மாவை காணோம், தண்ணி பிடிக்கேன்னு போனா, இன்னும் ஆளை காணோம். நான் போய் எங்கே போயிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ளேயும் பொடியெல்லாம் தட்டி வையினக்கா. ஆமாம், அந்த பிள்ளைகளை காணோம். ஆமாம், செல்ல வேற அபிட்ட கொடுத்துருக்கோமே. சரி, இதை கொட்டி முடிச்சு இந்த கோலத்தையும் போட்டு முடிச்சுட்டு வாங்கிடுவோம். தேவி, எல்லாத்தையும் கொட்டியாச்சு. சீக்கிரம் வாங்க, கோலத்தை போடலாம். தேவி, நான் அபிட்ட செல்ல கொடுத்தேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கோலத்தை போடு, நான் கலரை கொடுத்துறேன். சரியா? சரிக்கா, நீ போயிட்டு வா. நானும் அம்மாவும் கோலத்தை போட்டு வைக்கோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கலர் கொடுத்துடலாம். சரியா? என்ன கோலம் போடலாம்? சரி வரட்டும். இந்த அம்மாவை தான் ஏதாவது ஒரு ரங்கோலி மாதிரி இழுத்து விட சொல்லணும். நம்ம வேற சேதி கட்டணும், வேற ரொம்ப லேட் ஆயிரும். எம்மோய், அப்படியே ஒரு கைவண்ணத்தை காட்டுறது, ரங்கோலி அந்த மாதிரி ஏதாவது போடுமா? நான் போடவா கோலம்? நீதாம்மா போடு, உன்னைய தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் போடவா கோலங்கிற? சீக்கிரம் போடுமா, நாங்கள் போய் இந்த சேலையை கட்டணும். கடைசியில் எங்களை மாட்டி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. சித்திக்கு முடி எல்லாம் நரைச்சிருச்சுன்னு. உங்கள் சித்தி என்ன குமரின்னு நினப்பா உனக்கு? வயசு 69 ஆயிடுச்சு, அப்புறம் நரைக்காம என்ன பண்ணும்? ஏன் அது இல்லை லூசு, இதுக்கு முன்னாடி வரும்போது கூட கொஞ்சம் கருப்பாக இருந்தது, இப்போ எல்லா முடியும் நரைச்சிருச்சுங்கிறேன். அதுக்கு என்ன செய்ய, வயசானா முடி நரைக்கத்தான் செய்யும். ஆமாம்ல, எல்லாத்துக்கும் வயசாயிருச்சு. அம்மா, சச்சு, அப்புறம் சுலாச்சனா சித்தி, இவங்க எல்லாத்துக்குமே முடி நரைச்சிருச்சுன்னு. மித்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நரைச்சிக்கிட்டே வருது. எல்லாத்துக்கும் வயசாயிருச்சு. இவ ஒருத்தி, நம்மளுக்கே 40 வயசாயிருச்சு. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு நானே தெரியாமல் இருக்கேன். இவங்களுக்கு வயசானதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. சக்தி, என்ன சித்தி? அக்கா வரல என்ன பாப்பா? ஆமாம் சித்தி, இப்போ அம்மா பெட்லேயே தானே இருக்காங்க. பேம்பஸ் போட ஆள் ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பாடுலாம் நாங்கள் தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. இத்தனை நாள் அவள் போயிடுவா, நான் தான் கொடுப்பேன். அதான் வர முடியல. நானும் வேணா காலையில் கூப்பிட வருவான்னு கேட்டேன். அவள் வேண்டாம், நான் அப்புறம் செஞ்சு வச்சுட்டு வரணும், அது ரொம்ப கஷ்டம், அதனால் வேண்டான்ட்டா சித்தி. பாவம் அந்த பிள்ளை. அக்கா கொஞ்சம் இப்படி முடியாமல் போயிருக்கக்கூடாது. சே, நல்லா அலைஞ்சு திரிஞ்சு இருந்தா, இப்படி ஒரேடியாக 6 வருஷமாக உட்காந்துட்டாளே. நானும் எதையாவது செஞ்சு அவள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் அக்காவை எப்பயாவது எழுப்பிடுன்னு. ஆனால் அந்த கடவுளுக்கு கருணையே இல்லை. எங்களுக்கு பழகி போச்சு சித்தி. சரி, சீக்கிரம் கோலத்தை போடுங்க, போவோம். ஏம்மா சீக்கிரம் போடுமா, நாங்கள் போய் இன்னும் நானும் அக்கா எல்லாம் சேலை கட்டணும், மேக்கப் பண்ணணும். அப்புறம் வந்துட போகிறாங்க பொண்ணாளிக்க போனவங்க. ஏம்மா சூப்பர், அப்படியே இதையே பெருசாக இழுத்து கொண்டு போமா. சித்தி, கோலத்தை மட்டும் போயிட்டு பிள்ளைங்க அங்கே படியில் ஏறவும் இறங்கவும் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதனால் நீ பிள்ளைங்க கூட போய் இரு சித்தி. கலர் கொடுக்கறதுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா, இதுக்கு மேலே நீங்கள் கலர் கொடுத்துருங்க. சரியா? அக்கா, ஒரு வழியாக கோலத்தை போட்டு முடிச்சாச்சு, நம்ம போய் சேலையை கட்டுவோமா? ஆமாப்பா. அப்பா, எனக்கு வேற முடியலை. இன்றைக்கி தான் காலையில் குளிச்சேனா. இப்போ ஊருக்கு வரும்போது எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டாலே முடியலை. இதில் எச்சி முழுங்க முடியல, தொண்டை வேற வலிக்குது. சரி வா, போய் சீக்கிரம் சேலையை கட்டுவோம். என்னக்கா, அக்காட்ட பேசணும்னா பேசிட்டியா? ஆமாம்மா, இதுக்கு மேலே எங்கிட்ட பேச நேரம் இருக்குமோ இருக்காதோ. அதனால் அபி கையில் வச்சுருந்தால, அவளும் அக்காட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா. நான் வாங்கி பேசிட்டு சரி பெறாட்டி கிளம்பி முடிச்சுட்டு செஞ்சுட்டு கூப்பிட்றோன்ட்டேன். ஆமாம், நம்ம பேக்கெல்லாம் ரூமில் போய் வச்சுட்டாங்களா? ஆமாக்கா, அம்மாவும் ஸ்ரீயும் அப்போதையே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படியா? சாவி ஆட்ட இருக்கு அக்கா? அவங்கெல்லாம் மேலே தானே இருக்காங்க. நம்ம போனோம்னா அதுகளை விரட்டி விட்டுட்டு நம்ம சாரி மாற்ற ஆரம்பிச்சிடலாம். சரியா? நல்ல வேலை, வீட்டிலையே பிள்ளைகளை கிளப்பிட்டோம். இங்கே வந்து கிளப்பணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், இன்னும் லேட் ஆயிரும். ஆமாக்கா, நல்ல வேலை. நீ சும்மா உட்காந்துருக்க நேரம் பிள்ளைகளை அங்கே வச்சே கிளப்பிடுவோன்ட்ட. இல்லைனா இங்கே வந்துன்னா ரொம்ப கஷ்டம்தான். இதுனா நம்ம மட்டும்தான் போய் டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு சேலையை கட்டிட்டு சீக்கிரமே இறங்கிடணும். அக்கா, ஏற்கனவே இவ்வளோ லக்கேஜ் இருக்கு,
நான் கூட நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ரூம் நினச்சேன். சரி, நீ பிள்ளைங்க, நான், என் பிள்ளைங்க, அப்புறம் வித்யா, நம்மளாம் இந்த ரூமை ஷேர் பண்ணிப்போன்னு நினச்சேன். பார்த்தா எல்லா பேக்கும் இங்கே தான் இருக்கும் போல. ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சேன். சரி, நம்ம 3 பேத்துக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா பிள்ளைகளை கட்டில் போட்டுட்டு நம்ம கீழே படுத்துக்கலான்னு. ஆனால் என்ன, இத்தனை பேக்கு ஏற்கனவே இங்கே இருக்குது. யாருமா இங்கே வந்து வச்சுட்டு போயிருக்கா? சரி வா தேவி, நம்ம முறைய சேலையை கட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அக்கா, எதுவும் ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு. நான் கட்டிடுவேன். நீ ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணனா மட்டும் வச்சதியா? ஓகே சிஸ்டர், டன். தேவி கிளம்பிட்டியா? போகுமா? இந்த ஒரு நிமிஷம்க்கா. தேவி, ஐயோ செல்ல ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, வா போய் பார்த்துருவோம். ஐயோ தேவி, என்ன தேவி, இங்கே இருந்த பேக்கையும் ஒன்றையும் காணோம், என் செல்லையும் காணோம். அக்கா ஒன்றும் பதறாத, எல்லாரும் என்ன கீழே தானே போய் உட்காந்துருப்பாங்க. வா நம்மளும் போய் என்னன்னு பார்ப்போம். எப்படினாலும் யாராவது எடுத்து வச்சிருப்பாங்க, போய் வாங்கிடலாம் வா. என்ன தேவி பண்ணுறது, இத்தனை தடவை ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, எங்கேயுமே தெரியல, யார் எடுத்தாங்கன்னே தெரியல. அக்கா பாப்பா கையில் வச்சிருந்தால நம்ம கோலம் போடும் போது அதை நீ வாங்கிட்டல? ஆமாம் தேவி, ரிஃப்டில் வரும்போது அதை வாங்கி தானே அக்காட்ட பேசிக்கிட்டே வந்தேன். உனக்கு கூட தெரியாதா, அங்கே சாரி கட்டும் போது நாங்கள் உனக்குள்ள கட்டில் எங்கேயோ வச்சேன். ஏக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம போகும்போது நிறைய பேக் இருந்தது, எல்லாரும் பேக் அங்கே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி போகும்போது எல்லாரும் பேக்கை அவங்கவுங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரோ தெரியாம தான்க்கா உன் செல்லு அவங்க செல்லுன்னு நினச்சி எடுத்திருக்காங்க. ரிங்கெல்லாம் போகுது. இது எது வேணும்னு எடுத்தாங்கன்னா இந்நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இது தெரியாம தான்க்கா எடுத்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, வா இன்னொரு தடவை போய் தேடுவோம். எல்லாரும் தான் கீழே வந்துட்டாங்களே, மேலே போய் இடத்த தேட. சரி வா, அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு போய் கேட்போம். கேட்டுட்டு அவங்கக்கிட்ட எதுவும் செல்லை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்போம். இருக்கட்டும் தேவி, இப்போதைக்கு பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்கல்ல, நம்ம இப்போதைக்கு உட்காருவோம், தரகாட்டி பார்த்துக்கலாம். எப்படியும் சொந்தக்காரங்க எடுத்துருந்தாங்கன்னா இந்த சவுண்டில் தான் நம்ம ஃபோன் பண்ணுறதா உங்களுக்கு கேட்காம இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டெல்லாம் நின்றுச்சுன்னா அடுத்து எப்படியும் ஃபோன் பண்ணால் கேட்கும், அப்போ வாங்கிக்கலாம். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் உட்காருவோம். என்ன சக்தி, ஃபோனை காணாமல? ஆமாம் சக்தி, சாரி கட்ட போனோம். அப்போ நான் தான் உள்ள ரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன். சாரி கட்டிட்டு அப்படியே வெளியே வந்தோம். திருப்பி போய் சரி மறந்துட்டு வந்துட்டோமேனு திருப்பி ரூமில் போய் பார்த்தா செல்ல காணோம். சக்தி, நாங்கள் பேக்கை வைக்க போகும்போதே அங்கே நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து வந்து வச்சாங்க. ஒருவேளை அவங்க யாரும் மாற்றி எடுத்துருப்பாங்களோ? ஆமாம் ஸ்தி, நாங்களும் அப்படி தான் நினைக்கும். ஏன்னா ஃபோன் பண்ணாலும் ரிங்கு ஃபுல் ரிங்கு போகுது, ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்கி. இங்கே ஒரே பாட்டு சத்தமாக இருக்குல்ல, யாரோ தெரியாமல் கவரை பார்த்து அவங்க செல்லுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி பாப்பா, ஒன்றும் இல்லை, கிடச்சிரும். கோலம் போட போகும்போது பிள்ளைகிட்ட கொடுத்துருந்தீங்கல்ல, அதை வாங்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் வாங்கியாச்சு ஸ்தி, அதெல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டேனே. ஏன்னா கோலம் போடும்போது நான் அபிகிட்ட கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு தான் நான் லிஃப்ட்லேயே ஏறினேன். ஏன்னா லிஃப்ட்டில் போகும்போது நான் அக்காட்ட பேசினேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இடையில நான் வேறு எங்கேயுமே நிற்கலை, நேராக ரூமுக்கு தான் போனேன். என்ன ட்ரெஸ்ஸை மாற்ற போனோம் நானும் தேவியும். அங்கனக்குள்ளே செல்லை வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறோம். வரும்போது எடுக்காமல் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ஐயோ செல்லை வச்சுட்டோமே திருப்பி போனோம். திருப்பி போனால் அங்கே பேக்கையும் காணும், செல்லையும் காணும். யாரோ வேறு ரூமுக்கு போனவங்க தெரியாமல் எடுத்து செல்லை எடுத்து பேக்கில் வச்சுட்டு. சரிக்கா, நீ சொன்ன மாதிரி எப்படியும் ஏதோ தெரியாமல் தான் பேக்குள்ளே இருக்கும்னு நினைக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் எப்படியும் தேடுவோம், கிடச்சிரும். இந்த சவுண்டெல்லாம் ஆஃப் ஆன பிறகு. சரியா? சரி தேவி, நானும் அதை தான் நினைக்கிறேன். என்னம்மா சக்தி, செல்ல காணுமா? ஆமாம் சித்தப்பா. எங்கம்மா வச்ச? சித்தப்பா ரூமில் தான் வச்சேன். யாரோ ரூமுக்கு வந்தவங்க தெரியாமல் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சித்தப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடச்சிரும். கிடச்சிருமா, ஒன்றும் கவலைப்படாது. சரி சித்தப்பா, ரூமில் போய் பார்க்க தான் போகிறோம், பார்த்துட்டு வந்துடுறோம் சித்தப்பா. சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாத, கிடச்சிரும். சரி சித்தப்பா. அக்கா, அப்பா எதுவும் ஃபோன் பண்ணியிருப்பாங்களாக்கா? ஃபோன் பண்ணிவிட்டு எடுக்கலைன்னா சத்தம் போடுவாங்களோ? தெரியல தேவி, சத்தம் போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ண, நானா வேற எங்கேயும் மறந்தா வச்சுட்டு போனேன். பிள்ளைங்க கையில் கூட ரொம்ப நேரம் கொடுக்கல, சும்மா கோலம் போடுறதுனால ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு அதையுமே நான் வாங்கிட்டேன். நம்ம ட்ரெஸ் மாற்ற போன ரூமில் வச்சுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி 5 நிமிஷத்தில் உள்ளே போகிறதுக்குள்ளே காணும். அப்போ யாரோ தெரியாமல் எடுத்திருக்காங்க, மித்தபடி வேற எங்கேயும் போயிருக்காது. எப்படியும் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கும். தெரில, என்ன வந்தால் தான் தெரியும். சரிக்கா வா. ஒருவேளை கட்டிலுக்கு அடியில் இல்லை வேற எங்கேயாவது தள்ளி விட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ண? அதனால் நம்ம போய் முடிஞ்சளவு அங்கே ஃபஸ்ட்டு தேடிடுவோம். தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கலாம். சரியா? இன்னும் எதுவும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலைல்ல, அதனால் வா போய் கட்டிலுக்கு அடியில் தேடிட்டு வந்துடுவோம். அக்கா, கட்டிலுக்கு அடியிலையும் நல்லா தேடியாச்சு, வேற எங்கேயுமே காணுமே. ஆமாம் தேவி, எனக்கும் தெரியல.
இங்கே செல்ஃபில் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, ஃபோனும் பண்ணி பார்த்தாச்சு. ரிங்கு அடிக்கிற சவுண்டே கேட்கலையே, ஆனால் ஃபுல் ரிங் போகுதுன்னு. ஏக்கா, அப்போ இந்த ரூம்குள்ளே இல்லை யாராவது துணிமணியை மேலே வச்சுருக்கிறதுனால சவுண்டு கேட்க மாட்டேங்கோ? இல்லை யாராவது ஹேண்ட்பேக்கு எதுக்குள்ளேயாவது போட்டு அங்கே போய் ஹாலில் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கேன். அந்த சவுண்டுலாம் அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறது கேட்க மாட்டேங்கி, இல்லாட்டி தான் எடுத்து பேசிடுவாங்களே. ஆனால் ரிங்கு போகுது பார்த்தியா? இன்னும் யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. பாப்போம் தேவி. அத்தான் வாங்கத்தான். ஆமாம்மா, நல்லா இருக்கியா? தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கத்தான். என்ன சக்தி, செல்ல காணுமாம்ல? எங்க போட்ட? நாங்கள் எங்கேயும் போடலத்தான். நாங்கள் ரூமில் தான் வந்து வச்சுட்டு தான் ட்ரெஸ் மாற்றினோம். ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்பி வந்து எடுக்கிறதுக்குள்ளே காணோம். அது எப்படிமா? எங்கேயோ கை மறந்து வச்சாச்சு. ஏங்க, நான் ஒன்றும் எங்கேயும் வைக்கல. எங்களுக்குன்னு கொடுத்த ரூமில் போய் வச்சுட்டு சேலையை கட்டினேன். சேலையை கட்டிட்டு வெளியே போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் செல்லை எடுத்துகிட்டு போகலன்னு தோணுச்சு. சரி, திருப்பி வந்து வச்ச இடத்துல பார்த்தா செல்லை காணோம். அப்ப யாரோ தூக்கிட்டாங்க. இல்லைத்தான், ஃபுல் ரிங் போகுது. இதே இது வேணும்னு எடுத்து தான் இந்நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்கல்ல. இது யாரோ தெரியாமல் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தான். சரி சரி, கீழே போய் உட்காருங்க. நான் டவர் லொகேஷன் கேட்டு எங்க இருக்குன்னு பார்த்துட்டேன். இந்த மண்டபத்துக்குள்ளதான் இருக்கு. அதாங்க சொல்கிறேன், இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்குது. யாரோ தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பாட்டு சவுண்டில் யாருக்கும் ஃபோன் ரிங்கு போகிறது கேட்க மாட்டேங்கி. அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க சித்ராட்ட சொன்னாங்க ஏதோ பிள்ளை கையில கொடுத்துருந்தியான்னு. பிள்ளை கையிலயா கொடுத்துருந்த? அதுக்கு தான் சொல்றேன், செல்லெல்லாம் பிள்ளைங்க கையில கொடுக்காதன்னு. ஏங்க, நான் என்னைக்காவது பிள்ளைங்க கையில் செல்லை கொடுத்துருக்கேனா? இன்னைக்கு கோலம் போட்டோம், அதனால சரி வேற எங்கேயாவது வைக்கிறதுக்கு பதிலாக வச்சிரு பாப்பானே. அந்த பிள்ளையும் வச்சிருந்தது. நான் அவட்டிருந்து செல்லை வாங்கி லிஃப்ட்டில் எங்கள் அக்கா கூட பேசிக்கிட்டே வந்தேங்க. அவட்டிருந்து நான் வாங்கிட்டேன். ஐயோ கடவுளே, இந்த ரூமில் தான் எங்கேயோ யாரோ தெரியாமல் எடுத்துட்டாங்க. ஆமாத்தா. சரி, பார்த்துக்கலாம். கீழே போங்க. அத்தா நீங்க? நான் வரேன், நீங்க போங்க. சக்தி, இப்ப மண்டபம் ஃபுல்லா உன் போனை காணும் அதான் பேச்சா இருக்கு. ஆமா. சரி, கவலைப்படாத. இன்னமும் டவர் லொகேஷன் இங்க தான் காமிக்குது. எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? சரிங்க. ஆமா, உன் தம்பி ஏதோ டான்ஸ்க்குலாம் ரெடி பண்ணிருக்கானாம்ல? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. அதனால தான் உங்களையும் சீக்கிரம் வர சொன்னேன்.